டே 2 டுவர்ட்ஸ் 2025 குரூப் 4. இன்றைக்கி நாம் ஐஎன்எம் பார்க்கலாம். நேற்று பாலிட்டியோட ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம், டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். அதே 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 8ல் தேசியம் காந்திய காலகட்டம் பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நானும் உங்கள் கூட படிக்க தான் போகிறேன். ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி உங்கள் கூட ஒருத்தர் இருந்து படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் படிக்க போகிறேன். நான் இந்த வீடியோவை நடத்த போகிறதில்ல, இந்த லெசனை நடத்த போகிறதில்ல, ஜஸ்ட் நானும் உங்கள் கூட படிக்கிறேன். ஓகேவா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ண மாதிரி நானும் படிக்க போகிறேன், அவ்வளோதான். தேசியம் காந்திய காலகட்டம். அறிமுகம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 தாயகம் திரும்பினார். 1915 ஜான் 9 இதுதான் காந்தியடிகள் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்த நாள். ஓகேவா? இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தார். அடித்தட்டு வறியவர்களின் மேன்மைக்காக உறுதி பூண்ட அவரால் மக்களின் நல்லெண்ணத்தை எளிதில் பெற முடிந்தது. இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மடைமாற்றம் பெற வைத்தார் என்பதை இப்பாடத்தில் நாம் காண்போம். ஃபர்ஸ்ட், காந்தியடிகளும் மக்கள் தேசியமும். காந்தியடிகள் உருவாகினார். குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2ஆம் நாள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். எப்போ? 1869 அக்டோபர் 2. நமக்கு அக்டோபர் 2 டேட் தெரியும், இயர் மட்டும் மறக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1869. ஓகேவா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். அவரது தந்தை காபா காந்தி போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தார். அவரது தாயார் புத்லிபாய். அவரது தாயார் புத்லிபாயின் தாக்கம் இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. பதின்ம பள்ளி மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். ஓகே, இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கொஞ்சம் லெசன்ஸ் தான் படிக்க போகிறோம், அதனால் எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இதோடு நம்ம எத்தனை பார்த்துருக்கோன்னா 3 இயர்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று 1915 தாயகம் திரும்பினார், இன்னொன்று 1869 அக்டோபர் 2 அவர் பிறந்த தினம், இன்னொன்று 1888 1888. இது நல்லாயிருக்கு படிக்கிறதுக்கு, பாருங்கள். 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். ஓகே, 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பினார். ஓகே, இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்றிய காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. அந்த காலகட்டத்தில்தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் இங்கிலாந்துலேருந்து இங்கே வேலை கிடைக்கும்னு நினச்சிருக்காரு. ஆனால் இங்கே அவருக்கு வேலை கிடைக்கல. அதனால் அந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஒரு குஜராத்தி நிறுவனம், நிறுவனத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்கே போகிறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்டார். டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு அவரோட பிறந்த தினம் என்னன்னா 1869 அக்டோபர் 2 பிறக்கிறாரு. அவர் பள்ளி படிப்பை முடிச்சிடுறாரு 1888. ஓகேவா? பள்ளி படிப்பை முடித்து அங்கே போகிறார்,
மேல் படிப்பு படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1891 வராரு. திரும்பி வந்த உடனே அவருக்கு வேலை கிடைக்கல. படிக்கிறாரு, இங்கிலாந்து போய் படிக்கிறாரு, மறுபடியும் வராரு. ஆனால் அவருக்கு வந்து 1891 மறுபடியும் வரும்போது அவருக்கு வேலை கிடைக்கல. அதனால் அவர் தென்னாப்பிரிக்கா போயிட்டு அங்கே வேலை செய்கிறாரு. எப்போ தென்னாப்பிரிக்கா போனார்? 1893. ஓகேவா? எப்போ முடித்தார்? 1891. 1893 தான் போகிறாரு. ஓகேவா? அடுத்து அங்கே போனதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் வந்து இந்த இனவெறியை வந்து பார்க்குறாரு. அவர் ஒரு ரயில் பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது, எந்த ரயில் அப்படின்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க், அந்த ரயிலில் இருந்து ஃபஸ்ட் கிளாஸில் அவர் டிக்கெட் எடுத்து தான் போயிருக்காரு. ஆனாலும் அவரை தூக்கி வெளியேறாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த இன்சிடெண்ட்னால தான் காந்தியடிகள் வந்து இதை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அடுத்தது படிக்கலாமா? காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்கள் தங்களுடைய குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவருக்கு அந்த ரயிலில் நடந்த இன்சிடெண்ட் வச்சு டிரான்ஸ்வாலியில் இருக்க இந்தியர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டின் சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு மனுக்களை அனுப்பினார். மனுக்களை தான் ஃபஸ்ட் அவர் அனுப்புகிறாரு. ஓகேவா? டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது. என்னவா? தலைவரியாக 3 பவுண்டு செலுத்தணும். அவர்களுக்கென குறிக்கப்பட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்களில் அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட இடம் இருந்திருக்கும் போல். அந்த இடத்துக்கு வர வேறு இடத்த வந்து நம்ம வாங்க முடியாது, விற்க முடியாது, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் இருந்தது. பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்கினார். ஓகே, இந்தியர்களுக்கு தலைவரியாக 3 பவுண்டு. இன்னொன்று 9 PM மேலே வெளியே போகக்கூடாது, நைட் 9 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. அதை எதிர்த்து போராடுறாரு. எங்கே? டிரான்ஸ்வாலில். ஓகேவா? ஓகே, அடுத்தது காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. யார்? டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின். அவங்களோட புக்ஸை இவர் படிக்கிறாரு. ஓகேவா? கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற டால்ஸ்டாயின் புத்தகம், unto this last என்ற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம், தாரோவின் சட்ட மறுப்பு, சிவில் ஒபீடியன்ஸ், தாராவின் சட்ட மறுப்பு ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளானார். என்னென்ன புக்கு? கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. இது யாரோட புக்கு? டால்ஸ்டாயோடைய புக்கு. டால்ஸ்டாய் இது என்னது? கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. unto the lastங்கிறது ஜான் ரஸ்கினுடைய புக்கு. ஜான் ரஸ்கினுடைய புக்கு. அடுத்து தாரோவுடைய சட்டம் மறுப்பு, சிவில் டிசோபீடியன்ஸ், தாரோவுடைய சட்டம் மறுப்பு. ஓகே, 3 புக்ஸு படிச்சிருக்கோம். ஓகேவா? அவருக்கு இந்த 3 புக்ஸை படித்ததுக்கப்புறம் தான் ஒரு தாக்கம் அவரோட மனசில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ரஸ்கின் என்ன புக் எழுதியிருக்காரு? unto the last. ஓகேவா? ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார். ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணை. ஓகேவா? அடுத்து சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டன. சத்தியாகிரகிகளுக்கு இவை பயிற்சி கழகங்களாக திகழ்ந்தன. ஓகே, இது வந்து இதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க இந்த 2 குடியிருப்புகள்லேயும் பாருங்கள்.
ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, தால்சுதாய் பண்ணை. இதில் வந்து சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மேலே மரியாதை இருக்கிறதா அவங்க வந்து சொல்லித்தராங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் 3 இருக்குது. 3 பவுண்ட்ஸு. இதில் 3 புக்ஸு. என்னென்ன புக்ஸு? ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, தால்சுதாயோடது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, தால்சுதாயோடையது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, தால்சுதாயோடையது. அடுத்து அன்டு த லாஸ்ட், ஜான் ரஸ்கின். அன்டு த லாஸ்ட், ஜான் ரஸ்கின். அகைன் அன்டு த லாஸ்ட், ஜான் ரஸ்கின். அடுத்து இன்னும் ஒரு புக்கு. என்னது 3வது புக்கு? தாரோவின் சட்ட மறுப்பு. தாரோவின் சட்ட மறுப்பு. தாரோவின் சட்ட மறுப்பு. ஓகே, இது 3 தான் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காந்தியடிகள் ஏற்படுத்தினது என்னது? ஃபீனிக்ஸ் அண்ட் தால்சுதாய் பண்ணை. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அண்ட் தால்சுதாய் பண்ணை. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, தால்சுதாய் பண்ணை. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு வந்து 1905 ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தால்சுதாய் பண்ணையை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேவா? ஓகே. தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். இங்கே அந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்புலேயும், அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, தால்சுதாய் பண்ணையிலையும் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள். குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட போதிலும் சத்தியாகிரகியில் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை. காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதானார்கள். பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மிட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. ஸ்மிட்ஸ் காந்தி ஒப்பந்தம். என்ன ஸ்மிட்ஸ் காந்தி ஒப்பந்தம் அப்படின்னா, வியாபாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேலே போடப்பட்ட விதி. ஓகேங்களா? அதை வந்து ரத்து செய்கிறாங்க. ஓகேவா? தெருவோர வியாபாரிகளாக இருக்கவங்க கிட்ட, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தொழிலாளராக இருந்து அடுத்து வியாபாரிகளாக மாறினவங்க கிட்ட வரி வாங்குறாங்க. அது ஸ்மிட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தைப்படி ரத்து செய்கிறாங்க. ஓகேவா? 12 minutes ஆகிடுச்சா? ஓகே, இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து 1869 பிறக்கிறாரு. 1888 இங்கிலாந்துக்கு போய் படிக்கிறாரு. மறுபடியும் 1891 வராரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்கல. அதனால் 1893 தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற குஜராத்தி நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைக்கிது. அங்கே போய் பார்த்தா ஒரு இனவெறியாக இருக்குது. அவருக்கு டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி சத்தியாகிரகெல்லாம் மாற்றுறாரு. அவருக்கு 3 புக்கு மேலே ஒரு ஆர்வம் கிடச்சிருக்கு. அதை படித்தோடனே அவருக்கு ஒரு தாக்கம் கிடச்சிருக்கு. அடுத்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் தால்சுதாய் பண்ணையும் ஏற்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு. ஸ்மிட்ஸ் காந்தி ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த இந்தியர்கள் வியாபாரிகளாக ஆனதுக்கப்புறம் ஒரு தலைவரி விதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த தலைவரியை ரத்து செஞ்சுட்டாங்க. எதன் மூலியம்? ஸ்மிட்ஸ் காந்தியோடைய ஒப்பந்தத்தின்படி. அடுத்த டாபிக் போகலாமா? இதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்ககால சத்தியாகிரகங்கள். ஓகே, முந்தைய இந்திய வருகைகளின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரையே தமது அரசியல் குருவாக ஏற்றார். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியடிகளோட குரு. கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியடிகளோட அரசியல் குரு. ஓகேவா?
அவரது அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாட்டை ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க, எப்படிலாம் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் பார்க்குறாரு. அடுத்து, இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள வழிபிறந்தது. இது போன்ற ஒரு பயணத்தின் போதுதான் தமிழகத்தில் தனது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வீட்டுக்கு அவர் மாறினார். ஓகே, நம்ம தமிழகத்துக்கு தான் அது நடந்திருக்கு. ஓகே, இப்போ என்னென்ன சத்தியாகிரகம்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம், அடுத்து கிளாபத் சத்தியாகிரகம். ஓகேவா, 3 இருக்குது. ஓகே, ஓகே இந்த வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, 15 minutes ஆகிடுச்சு. ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கொஷினாக பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரீவியஸ் கொஷினை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஓகேங்களா, இந்த டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, 1915 காந்தியடிகள் தாயகம் திரும்பினார்னு January 9 நான் ஒரு டேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இங்கேயும் கேட்கல, நம்ம போன டைம் எழுதின Group 4 கொஷினில் தான் கேட்டிருக்காங்க 2024. ஓகேவா, விச் டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? January 9. அது எந்த நாள்னால் நம்ம காந்தியடிகள் தாயகம் திரும்பினால தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு கொஷின் பார்த்துடலாமா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். சாரி, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, இது இன்னொரு கொஷின் பார்க்கலாம். த ஆத்தர் ஆஃப் த புக் ஒய் ஐ எம் ஆன்தீஸ்ட், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் பகத்சிங். ஓகே, நேற்று பார்த்த கொஷினை நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணாமல் போனால் எப்படி? கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. அதுவும் 2 கொஷின் தான், வாங்க பார்க்கலாம். Day 1 நம்ம பாலிட்டி பார்த்தோம். அந்த பாலிட்டியோடைய கொஷினில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துருப்போம். இதுதான் அந்த கொஷின். இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் அஸ் த ஃபஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்? எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. 2004 தமிழ் செம்மொழி 2004. ஹியூமன் ரைட்ஸ் டே 10th December. இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான், நேற்று பார்த்த கொஷின் தான், ரிவைஸ் பண்ணிடலாம். Which of the following statements are true about anti-defection law? Provided by 52nd Amendment of Act 1985, added in the 9th schedule to the Constitution, made some changes in the 91st Amendment Act of 2003. கீழ்காண வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றியது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. அரசியல் அமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இதெல்லாம் ஃபஸ்ட்டும் 3rd கரெக்டு, இது மட்டும் தப்புன்னு சொல்லியிருந்தோம். 10th அட்டவணைன்னு சொல்லியிருந்தோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லானாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? 10th ஷெடியூலு, 10th அட்டவணை, 52வது சட்ட திருத்தம். 52வது சட்ட திருத்தம் எப்போ போட்டாங்க? 1985. 52வது சட்ட திருத்தம் 1985. 52வது சட்ட திருத்தம் 1985. அடுத்து 91 சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 2003. 91 2003. 91வது சட்ட திருத்தம் 2003. ஓகேவா, அவ்வளோதான் ஞாபகம் வரணும். ஓகே, நேற்று பார்த்தது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.